ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர்ல ரேப் கேஸ் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே 11 ஆஃப் த ரைஸ் ஆஃப் நியூ கவர்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்ல நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்க்கறது தான் என்னோட பொறுப்பு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கோயம்புத்தூர்ல சூலூர் பகுதியில 10 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு தன்னோட நெய்பர், அதாவது தெரிஞ்சவங்களையே கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதுல லைட் இல்லை, வேலி கிடையாது. அங்க நிறைய சம்பவங்களும் அடிக்கடி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைக்கு போயிட்டு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்காங்க. ஒரு 8 மணிக்கு 7:30 8 மணிக்கு மாதிரி போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல கடைக்கு போயிட்டு வந்த பொண்ணு இன்னும் ஆளை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிட்டு இருக்கும்போது தான் தெரியுது. பக்கம்பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது அவனும் வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்கான். எவ்வளவு ஒரு கொஞ்சம் கூட மனசுல விசாரிக்கும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து 24 ஹவர்ஸ்லயே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஏரியா சுத்தி சிசிடிவி கேமரால செக் பண்ணும்பொழுது இவன் கூட பைக்ல போயிருக்கிற மாதிரி தான் பார்த்து இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அவன் கீழே விழுந்து கை கால்லாம் முறிஞ்சாங்க. இதுல 2 பேர், ஒருத்தவன் பேர் கார்த்தியும் இன்னொருத்தவன் பேர் மோகனும் சொல்லியிருக்காங்க. இத மோகனுக்கு என்ன இது பண்ணது மோகனுக்கு தெரியுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவன் என்ன பண்ண போறான்றது மோகனுக்கு தெரியும். இந்த குற்றத்துல அவனுக்கும் ஒரு பங்கு தான் இருக்கு. ஆனா போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவன் வாயவே திறக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இதை பத்தி வந்து சிஎம் அவர்கள் வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க போஸ்ட் பண்ணது தவறு, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இதை நாங்க இமீடியட்டா என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் சொல்றேன், சிஎம் அவர்கள்கிட்டயும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் சொல்றேன். தயவு செய்து இந்த மாதிரியான குற்றவாளிகளை தூக்கு தண்டனையோ இல்லைன்னா மரண தண்டனையோ தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. மக்கள் முன்னாடி பொது வெளியில அவனை வச்சு அவனுக்கு எந்த தண்டனையுமே நீங்க கொடுக்க வேண்டாம். மக்கள் முன்னாடி ஒரு பொது வெளியை சூஸ் பண்ணி அவனை கட்டி தொங்க விடுங்க. ஒரு மக்களுக்கு தனக்கு இருக்கிற ஆதங்கத்தை போய் அழகா தீர்த்துட்டு வந்துடும். 10 வயசு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த 10 வயசு குழந்தைய எவ்வளவு தைரியமா வந்து யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தைரியத்துல தானே இது பண்ணிருக்கான். இது யாரும் இனிமேல் பண்ணவே கூடாது. அதுக்காக நீங்க அவனை ஒரே அடியில தூக்கு தண்டனையில கொடுத்துட்டு சாவடிக்கிறதோ இல்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு அவனை கடைசி நாள் வரைக்கும் வாழ வைக்கிறதெல்லாம் தண்டனை கிடையாது. ப்ளீஸ் அவனுங்களை நீங்க கிட்டே கொடுத்துருங்க, நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். குழந்தைக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ மக்களே அவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் சாகவே அடிக்க மாட்டாங்க மக்கள். அணுவா அவனை காக்கா கொத்தியாது இல்ல கழுகு கொத்தியாது அவனை அந்த வெளியில சாவணும். தயவு செய்து சிஎம் அவர்களும் சரி, பாக்குற ஆடியன்ஸ் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஒரே நாள்லாம் சாகடிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வாரமோ 1 மாசமோ அவனை தொங்கல்லையே விடணும். வெயில் மழைன்னு பார்க்காம தொங்கல்லே விட்டு சோறு போடாம இதெல்லாம் பார்த்தாதான் 4 பேருக்கு பயம் வரணும். எப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடியன்ற பயம் வரணும். அப்பதான் இந்த மாதிரியான மிஸ்டேக் ஃபியூச்சர்லயுமே நடக்காது. கவர்மெண்ட்டும் சரி, தயவு செய்து இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுங்க. துபாயில தலையை வெட்டிடுறாங்க, சில நாட்டுல கொரியால சுட்டு கொண்டுடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எதுக்குங்க அவங்கள ஜெயில உட்கார வச்சு சோறு போட்டு வளர்க்குறீங்க? இதோட தமிழ்நாட்டுல எத்தனையோ கேசஸ் நடந்திருக்கு. இதுல பாதி பேருக்கு தண்டனை கிடைச்சதுனாலும் தெரியல, இன்னும் பாதி பேர் ஜெயில தான் உட்காந்து கலிசாலி தின்னு இருக்கிறாங்க. சட்டங்களும் தண்டனையும் கடுமையா இருந்ததா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இனிமேல் நடக்காது. தயவு செஞ்சு எல்லாருமே கொடுக்கக்கூடிய தண்டனை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கொடுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்க கூடாது, நாளைக்கு என் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது. ஒரு பொண்ணு எப்போ 12 மணிக்கு மேல வெளியில போயிட்டு தைரியமா வராளோ அது வரைக்கும் தான் கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட். இல்லைன்னா நல்ல கவர்மெண்டே கிடையாது. இந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரிதான். தயவு செய்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. குழந்தை இன்னும் வெளியில போய் விளையாடுறதுக்கு பயத்தை உண்டாக்குறீங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அவங்க என்ன பண்ண போறாங்க? செல்லையும் டிவியும் தான் பார்க்க போறாங்க. அது வளர்ச்சியா? தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. தேங்க்யூ.